வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க பேங்க் அக்கவுண்ட், ரேஷன் கார்டு, அப்புறம் உங்க பணத்தையே பாதிக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அத பத்தி தான் நாம விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். உங்க பணம், உங்க உரிமைகள், இது சம்பந்தமா சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. இதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏன்னா நாம பேச போற விஷயங்கள் உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தையே உண்டாக்கலாம். முதல்ல பேங்க் அக்கவுண்ட் விஷயம். என்னடா அது, ஒண்ணுக்கு மேல பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தா 10,000 ரூபாய் ஃபைனா? இப்படி ஒரு நியூஸ் ஒரேடியா பரவிட்டு இருக்கு. இதுல உண்மை என்ன பொய் என்னன்னு பாத்துடலாமா? ஆமாங்க, இந்த 10,000 ரூபாய் ஃபைன் பத்தி பேசுறது உண்மைதான். ஆனா கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இது எல்லாருக்கும் பொருந்தாது. வாங்க அது யாருக்குன்னு தெளிவா பார்க்கலாம். பாருங்க, வதந்தி என்ன சொல்லுது, நீங்க நிறைய பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலே ஃபைன் போட்டுருவாங்கன்னு. ஆனா உண்மை அது இல்ல. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, உங்க அக்கவுண்ட்ல ஏதாவது தப்பான சந்தேகப்படுற மாதிரி பண பரிவர்த்தனை நடந்தா மட்டும்தான் இந்த அபராதம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, வங்கி மோசடிகளை தடுக்கிறது தான். சும்மா 2-3 அக்கவுண்ட் வச்சிருக்கவங்கள தண்டிக்கிறது இல்ல. சரி, அப்போ நாம யூஸ் பண்ணாத பேங்க் அக்கவுண்ட் என்ன பண்றது? அதுக்கும் ரிசர்வ் பேங்க் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லியிருக்கு. முதல்ல நீங்க யூஸ் பண்ணாத அக்கவுண்ட்டை அப்பப்போ செக் பண்ணுங்க. ஏன்னா மோசடி செய்றவங்க இந்த மாதிரி அக்கவுண்ட்டை தான் குறி வைப்பாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இனிமே அந்த அக்கவுண்ட் தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா தயங்காம க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்பவே சேஃப். ஓகே, பேங்க் அக்கவுண்ட் விஷயம் முடிஞ்சது. அடுத்ததா ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் கவனிக்க வேண்டிய ஒரு அவசர செய்தி இருக்கு. இத மிஸ் பண்ணிடாதீங்க. பயோமெட்ரிக் பதிவு அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். உங்க ரேஷன் கடைக்கு போய் உங்க கைரேகையை ஸ்கேன் பண்ணி உங்க அடையாளத்தை உறுதி செய்யறது தான். இப்போ இதை எல்லாருமே கண்டிப்பா பண்ணியாகணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு கடைசி தேதி கொடுத்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 25, 2026. இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க உங்க கைரேகையை பதிவு பண்ணலன்னா ரேஷன் கார்டுல இருந்து உங்க பேர் நீக்கப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ இப்பவே இந்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? PHH அப்படின்னு சொல்ற முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களுக்கும், AAY அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இது கட்டாயம். முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்க கார்டுல இருக்கிற அத்தனை பேரும், அதாவது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கைரேகை பதிவு பண்ணணும். இதை எப்படி பதிவு பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப ஈஸி. உங்க ஏரியா ரேஷன் கடைக்க போனாலே போதும். ஒருவேளை நீங்க வேலை விஷயமா வெளியூர்லயோ இல்ல வேற மாநிலத்திலயோ இருக்கீங்களா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நம்ம ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை பயன்படுத்தி நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எந்த ரேஷன் கடை இருந்தாலும் சரி, அங்க போய் உங்க ஒரிஜினல் கார்டை காட்டி கைரேகையை பதிவு பண்ணிக்கலாம். கைரேகை பதிவு மட்டுமில்ல, பெயர் சேர்க்கிறது, நீக்கிறது, இல்ல புது கார்டுக்கு அப்ளை பண்றது மாதிரி மத்த வேலைகளுக்கு நீங்க TNPDS வெப்சைட்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்திலயும் போய் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது கொஞ்சம் அரசியல் சம்பந்தப்பட்டது. அதாவது வரப்போற 2026 தேர்தலை மனசுல வச்சு அரசியல் கட்சிகள் கொடுக்கிற வாக்குறுதிகளை பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். அதிமுக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரே தடவையா 10,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இங்க நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வாக்குறுதி. தேர்தல் நேரத்துல மக்களை கவர்றதுக்காக எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரி அறிவிப்புகளை வெளியிடுறது ஒரு வழக்கமான உத்திதான். இது மட்டும் இல்ல, இன்னும் சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா, தகுதியான பெண்களுக்கு மாசம் 2,000 ரூபாய், வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, சின்ன விவசாயிகளோட கடன் தள்ளுபடி, மீனவர்களுக்கான உதவித்தொகையை 10,000 உயர்த்துறது, அப்புறம் ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம்னு இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்களையும் நாம பாத்துட்டோம். இப்ப இதுல இருந்து நீங்க உடனே செய்ய வேண்டியது என்ன? வாங்க சுருக்கமா பார்க்கலாம். மொத்தமா 3 விஷயம்தான். 1, உங்க பேங்க் அக்கவுண்ட். தேவையில்லாத பயன்படுத்தாத அக்கவுண்ட்டை உடனே சரி பாருங்க, இல்லனா மூடிடுங்க. 2, ரேஷன் கார்டு. மார்ச் 25, 2026க்குள்ள உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட கைரேகையும் பதிவு பண்ணிடுங்க. 3, தேர்தல் வாக்குறுதிகள். இத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா இது எல்லாமே எதிர்கால திட்டங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த மாதிரி மாற்றங்களுக்கு நாம எப்பவுமே தயாரா இருந்தா நம்ம பணத்தையும் நம்ம உரிமைகளையும் பாதுகாத்துக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அதனால எப்பவும் அப்டேட்டடா இருங்க. யோசிச்சு பாருங்க.